சீக்கிரம் தேடுங்க நமக்கு நேரம் இல்ல சீக்கிரம் காரணமே உன்னை கொல்ல போகுது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் இது வரைக்கும் பார்த்து ரசித்த ஒரு சில ஹாலிவுட் மூவிஸ் லிஸ்ட்டை தாங்க இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். லிஸ்ட்டில் சொல்லியிருக்கிற மூவிஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா இவன் புதுசாக கண்டென்ட் போடுறானே நினைக்காதீங்க. நம்ம சேனல் நம்ம ட்ரெண்டிங்கில் போகிறோம் அப்படின்னு வச்சாச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஒரு சில பேர் ஹாலிவுட் ஃபேன்ஸ் இருக்கலாம் நம்புகிறேன். ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிக்கோங்க. லிஸ்ட்டில் சொல்லியிருக்கிற மூவிஸ் ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேர் பார்க்காம இருப்பீங்க. பார்த்தவங்க நான் இந்த மூவிஸை பற்றி கரெக்டாக சொல்கிறேன் நான் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி என்னன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஆக்சுவலி இது மூவி கிடையாதுங்க, இது ஒரு அமெரிக்கன் சீரியஸ். 2016 ஆரம்பிச்சு 2022 வரைக்கும் மொத்தமாக 4 சீசன் பக்கம் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இனி சீசன் 5 அடுத்து ஃபைனல் சீசன் அதெல்லாம் 2025 வரும்னு அதிகமாகவே எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த கதையோட பிளாட் என்னன்னா, வில், மைக், டஸ்டின், லூக்கஸ் இந்த 4 பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஒரு கேம் விளாண்டுருக்காங்க. கேம் விளாண்டு முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. இது போகிற வழியில் கில்ங்கிற பையன் திடீர்னு காணாமல் போயிடுறான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரும் அவனை தேடி அலைகிறாங்க. இதுக்கடையில் வர்ற பிரச்சனைகள், அவனை கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலையா, அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தாங்க இந்த கதையோட ஃபஸ்ட்டு சீசனாக ஆரம்பிச்சு போகும். அடுத்து ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு விதமாக கதை போய்கிட்டே இருக்குங்க. கண்டினியூஸாக தான் போகும், கதை நல்லாவே புரியும். இந்த சீரியஸில் மிஸ்ட்ரி, ஹாரர், த்ரில்லர், ட்ராமா, சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே இருக்குங்க. மஸ்ட் வாட்ச் சீரியஸ், ஹைலி ரெக்கமெண்டட். ஒரு தடவையாவது போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரியஸ் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் தமிழில் அவைலபிளாக இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீரியஸுக்கு IMDb ரேட் 8.7. நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்டா பார்க்க போற மூவி என்னன்னா டெம்சல். 2024 தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல நடிச்சிருக்கிற ஹீரோயின் தான் சேம் இதுலயும் நடிச்சிருக்காங்க. டெம்சல் படத்தோட கதை என்னவென்றால், ஹீரோயின் மில்லி பாபி பிரின்சஸா இருக்கிறாங்க. இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பெரிய கிங்டம்ல இருந்து வரன் வந்திருக்கு. ஹீரோயினோட நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காகவும் ஹீரோயின் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு அந்த நாட்டோட இளவரசனையும் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் தடபுடலா தாங்க நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் மெயினான ஒரு சம்பவமே நடக்குது. என்னன்னா, பாரம்பரியமான ஒரு சடங்கை பண்ணணும்னு சொல்லி ஹீரோயினை ஒரு பெரிய மலைக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற ஒரு பள்ளத்துல இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களை தள்ளி விட்டுறாங்க. அந்த மலைக்குள்ள வேற நெருப்ப கக்கிற பயங்கரமான டிராகன் ஒண்ணு இருக்குங்க. கல்யாணம்ன்ற பேர்ல ஹீரோயினை கூட்டிட்டு இப்ப இந்த டிராகனுக்கு பலி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க. ஹீரோயின் இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தாங்க இந்த மூவியோட ஸ்டோரி. ஃபேண்டசி ரிலேட்டடான மூவி தான், அதை கொஞ்சம் டார்க்கா காட்டியிருக்காங்க. படத்தோட குவாலிட்டி அட்டகாசமா இருக்குங்க. இந்த படத்தோட ஹைலைட்டு அந்த டிராகன் தான். அதோட லுக்கையும் பயங்கரமா காட்டியிருக்காங்க. ஒரு சில கிராபிக்ஸ் அண்ட் VFX எல்லாம் அட்டகாசமா இருக்குங்க. ஃபேண்டசி ரிலேட்டடான மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த மூவியை செக் அவுட் பண்ணி பாருங்க. PG-13 தான். ஸோ ஃபேமிலியோட இந்த படத்தை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். படத்தோட ஸ்டார்டிங் ஒரு 30 மினிட்ஸ் ட்ராமா டைப்ல தாங்க போய்கிட்டு இருக்கோம். அடுத்து அந்த டிராகன் கான்செப்டுக்குள்ள நுழையவும் தாங்க படம் சூப்பரா போகும். படம் சூடு பிடிக்கும். இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்ல தமிழ் அவைலபிளா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட் 6.1. நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்டா பார்க்க போற மூவி என்னன்னா மிஸ்டர் ஹாரிகன் ஸ்போன். 2022 தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட பிளாட் என்னன்னா, ஒரு வயசான ரிட்டையர்மெண்ட் ஆன ஒரு பிசினஸ் மேன் தாங்க நம்ம ஹாரிகன். அவருக்கு பார்த்தீங்கன்னா புக் படிக்கிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு சில கட்டத்துக்கு மேலே அவரால் புக் படிக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா வயசாயிருச்சுல. ஸோ அதுக்காக ஒருத்தரை சூஸ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ கிரைக்க தாங்க சூஸ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோவை அவருக்காக சின்ன வயசுல இருந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி புக் படிச்சு காட்டிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோவுக்கு லாட்ரி ஒன்று அடிக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 ஐபோன்ஸ் பிரைஸாக வந்திருக்கு. ஒரு ஐபோன் நம்ம ஹீரோ கிட்டையும்
இன்னொன்று நம்ம ஹாரிகன் கிட்டையும் இருக்கு. அதுக்கப்புறம் சில நாள் கழித்து நம்ம ஹாரிகன் இறந்தும் போயிடுறாரு. அவரோட இறுதி சடங்கப்போ அவரோட பாக்கெட்ல அவரோட ஐபோனை நம்ம ஹீரோ எடுத்து வச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் சில நாள் கழித்து நம்ம ஹீரோவோட போனுக்கு மிட் நைட்ல சில போன் கால்ஸ் அண்ட் மெசேஜ் எல்லாம் வருது. அது எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹாரிகனோட போன்ல இருந்து தாங்க வருது. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தாங்க இந்த மூவியோட ஸ்டோரி. டிராமா டைப்பான மூவி தான். படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் மூவ் ஆகும். பட் ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரியோட தான் கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நல்லா இருக்குங்க. சில இடங்களில் ஹாரர் எலிமெண்ட்ரிஸும் இருக்கு. ஸோ ஹாரர் ஃபேன்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா இந்த மூவியை செக் அவுட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவி நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்ல தமிழ்ல அவைலபிளாக இருக்கு, போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவிக்கு IMDb ரேட் 6. நெக்ஸ்டா பார்க்க போற மூவி என்னன்னா இட் சாப்டர் 1 2017 தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா டெரிங்கிற டவுன்ல நிறைய சின்ன பசங்க மர்மமான முறையில காணாம போறாங்க. இந்த சம்பவம் 27 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்குது. ஹீரோவோட தம்பியும் இதே மாதிரி தான் காணாம போயிட்டான். தன் தம்பி கூட இல்லாததை நினைச்சு ஹீரோ பில் தினம் கஷ்டப்படுறான். இந்த மாதிரி சின்ன பசங்களெல்லாம் காணாம போறதுக்கு காரணமே பென்னி வைஸ் அப்படிங்கிற ஒரு குளோன் தான் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கண்டுபிடிக்கிறாங்க. இனிமே யாரும் காணாம போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பென்னி வைஸை அழிக்க ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தாங்க இந்த மூவியோட ஸ்டோரி. செம்மையா ஹிட் அடிச்ச மூவிங்க. பென்னி வைஸ் இந்த கேரக்டரை வச்சு பயங்கரமா படத்தை மிரட்டி எடுத்திருக்காங்க. மிஸ் பண்ணிடாம பாத்துருங்க கைஸ். இந்த மூவிக்கு IMDb ரேட் 7.3. நெக்ஸ்ட் மூவி என்னன்னா ரெசிடென்ட் ஈவில் 2002 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா அம்பர்லா கார்பரேஷன் சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இங்க பல விதமான ஜெனெட்டிக் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க T வைரஸ்ன்னு ஒன்று உருவாக்குறானுங்க. அந்த வைரஸ் காத்துல பரவ ஆரம்பிக்குது. இதனால எல்லாரும் ஜாம்பிஸா மாற ஆரம்பிக்கிறாங்க. இந்த அம்பர்லா கார்பரேஷனை நம்ம ஹீரோயின் ஆலிஸ் தனியா நின்று எப்படி அழிக்கிறாங்க, ஜாம்பிஸ் எல்லாத்தையும் எப்படி போட்டு தள்ளுறாங்க அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். ஜாம்பிஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே இந்த மூவியை சொல்லாம இருக்க முடியாது. இந்த படம் டோட்டலா 7 பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கும். மில்லா ஜோவோவிச் தான் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. வேற லெவல்ல கெத்து காட்டியிருப்பாங்க. மிஸ் பண்ணிடாம பாத்துருங்க. இந்த மூவி நெட்ஃபிளிக்ஸ் ஆப்லயும் அண்ட் அமேசான் பிரைம் வீடியோலையும் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவிக்கு IMDb ரேட் 6.6. நம்ம லிஸ்ட்ல லாஸ்டா பார்க்க போற மூவி என்னன்னா த விச். இது ஒரு கொரியன் ஹாரர் சைஃபை ஆக்ஷன் பிலிம். 2018 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா ஒரு கப்பல்ஸ் குட்டி பொண்ணா இருக்கிற நம்ம ஹீரோயினை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு. ஹீரோயின் ஸ்கூல் போயிட்டு இருக்கிறாங்க. ஃபேமிலியில இருக்கிற கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஹீரோயினை சின்ன வயசுலயே ஒரு கும்பல் சாவடிக்கவும் ட்ரை பண்ணியிருப்பானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை அவங்களால கண்டுபிடிக்கவும் முடியல. இப்போ ஹீரோயின் ஒரு காம்படிஷன்ல பாட்டு பாடுறாங்க. அந்த ஷோ டிவிலையும் டெலிகாஸ்ட் பண்றாங்க. இதை அந்த கும்பல் பார்த்துடுறாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில கும்பலும் ஹீரோயினை சாவடிக்கிறதுக்காக கிளம்பி வராங்க. ஹீரோயின் உண்மையிலே யாரு, எதுக்காக இவங்களை கொல்ல வராங்க, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதாங்க இந்த மூவியோட ஸ்டோரி. சான்ஸே இல்லைங்க. படம் வெறித்தனமா வேற லெவல்ல இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரத்தம் தெறிக்க தாறுமாறா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவா தாங்க போகும். ஆனா செகண்ட் ஹாப் பின்னி இருப்பாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப குழந்தை மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க பண்ற விஷயம்லாம் அள்ளு விட்டுரும். ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா இந்த மூவியை செக் அவுட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவிக்கு செகண்ட் பார்ட்டும் இருக்கு. அது 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. அது இதை விட அல்டிமேட்டா இருக்கும். ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. ஸோ மிஸ் பண்ணிடாம பாத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவி ஜியோ சினிமா, MX பிளேயர், அமேசான் பிரைம் வீடியோ இந்த ஆப்ல தமிழ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவிக்கு IMDb ரேட் 7.1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லிஸ்ட்டில் சொல்லியிருக்கிற மூவிஸ் எல்லாமே என்னோட ஃபேவரட் மூவிஸ் தான். மோஸ்ட் ஃபேவரட் மூவி எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அண்ட் டேம்செல். இந்த மூவிஸ் எல்லாத்தையும் நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிக்கும்.
இதே போல் ஹாரர், த்ரில்லர், சைஃபை, ஆக்ஷன், ட்ராமா இந்த மாதிரி எந்த கேட்டகரியில் ஹாலிவுட் மூவிஸ் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுதோ என்னோட வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மூவிஸை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதை ஒரு வீடியோவாகவும் கிரியேட் பண்ணிடலாம். இதே போல் ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய் கைஸ். Oh.